பிஜேபி கேள்விப்பட்டிருக்கோம், ஏஐபி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சிஜேபி? அதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது என்னடா புது பொருள் யாருக்கு? இன்னைக்கு சோசியல் மீடியால அதிவேகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு பேர் தான் இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது ஒரு காமெடி மீம்ஸ் நினைச்சு நம்ம கடந்து போயிட முடியாது. மே 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இந்த டிஜிட்டல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண 2 நாள்ல 40,000க்கும் மேல மெம்பர்ஸ் ஆட் ஆகி, இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல 11.7 மில்லியனை தாண்டி மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய கட்சி பிஜேபியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 8.7 மில்லியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இவங்க 5 நாள் ஸ்டார்ட் பண்ண 5 நாள்லயே 11.7 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிஜிட்டல் பார்ட்டி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த நேம் எப்படி வந்தது, ஐ மீன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேம் எப்படி வச்சாங்க, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மே 15 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி சூரியகாந்த்ங்கிறவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, வேலை இல்லாத சில இளைஞர்கள் வேலை தேடாம சோசியல் மீடியால மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து ஒரு தலைமை நீதிபதியோட மைண்ட் செட் இப்படி இருந்தது அப்படின்னா, இவர் மூலியமா நம்ம நீதி எதிர்பார்க்க முடியாது, அநீதியை தான் எதிர்பார்க்க முடியும். இவர் வந்து ஒரு நீதிமான் மாதிரி பேசல, சல்மான் ஷாருக்கான் மாதிரி பேசியிருக்காரு. கேலி கிண்டலுங்கிறது நீதிபதி வாயிலிருந்து வரவே கூடாது. அது நம்ம நாட்டுல வேலை இல்லாம கஷ்டப்படுற இளைஞர்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்கள தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு முட்டு கொடுத்தாரு, அது வேற கதை. காக்ரோச் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா, எங்களை பார்த்தா காக்ரோச்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் மோட்ல அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் ட்விட்டர்ல ஆரம்பிச்சது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கட்சியோட ஸ்லோகன் என்னன்னு தெரியுமா? செகுலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் லேசி, மத சார்பற்ற சமதர்ம ஜனநாயக சோம்பேறி கட்சி அப்படிங்கறது ஸ்லோகனே. இந்த கட்சியோட ஸ்லோகனே இப்படிதான் வச்சிருக்காங்க. இவங்க சும்மா ஃபன் பண்ணல, இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இவங்களோட மேனிஃபெஸ்டோவே அல்டிமேட்ல இருக்கு. இவங்க மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் சிஸ்டத்தை ஓட்டுற மாதிரி வெறித்தனமா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து அதுல வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு, அதாவது தலைமை நீதிபதி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு ராஜ்யசபால எம்பி சீட்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். ராஜ்யசபானா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்லிமெண்ட்ல 2 சபா இருக்கும், ஒன்னு ராஜ்யசபா, ஒன்னு லோக்சபா. ராஜ்யசபானா மாநிலங்கள் அவை, இதை மேல் அவைன்னு சொல்லுவோம். லோக்சபானா மக்கள் அவை, இதை கீழ் அவைன்னு சொல்லுவோம். மேலவை கீழவை கிடையாது, மேல் அவை கீழ் அவை. லோக்சபாக்கு எம்பியை வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இருக்குல்ல, அது. இப்போ ராஜ்யசபாக்கு மக்கள் வந்து நேரடியா எம்பிகளை தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம எம்எல்ஏக்கே தான் எம்பியை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபால மொத்தம் 245 சீட் இருக்கும். அதுல 233 சீட்டுக்கு மட்டும்தான் அந்த எம்எல்ஏக்கள் வந்து எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். பேலன்ஸ் இருக்கிற 12 சீட்டுக்கு எம்பியை வந்து டைரக்ட் பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பாரு. அதுதான் இந்த கௌரவ போஸ்ட்னு சொல்லுவோம். இந்த 12 சீட் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கலை, இலக்கியம், சயின்ஸு, சோசியல் சர்வீஸில் நல்லா சர்வீஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு டைரக்டாக பிரசிடென்டே நியமிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா, சச்சின் டெண்டுல்கர், ரிட்டையர்ட் ஆன தலைமை நீதிபதிகளுக்கு இந்த மாதிரி எம்பி போஸ்ட், ராஜ்யசபா எம்பி போஸ்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோல ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சிருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் காரணமே இல்லாம மக்களோட ஓட்டை டெலீட் பண்ணுனா தலைமை தேர்தல் அதிகாரியை யூஏபிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. யூஏபிஏனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஏபிஏ சட்டத்தின் கீழே யாராவது அரசு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த 3வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 33% இல்ல 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறத 3வது பாயிண்ட் வச்சிருக்காங்க. அடுத்த 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல், அதாவது கட்சி தவிர எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்து அடுத்து 20 வருஷத்துக்கு எந்த எலெக்ஷன்லுமே நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 4வது பாயிண்ட் வச்சிருக்காங்க. அடுத்த 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதானி, அம்பானி இந்த மாதிரி பிசினஸ் மேன் அவங்க கையில அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்க மீடியாவோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு சுதந்திரமா செயல்படுற மாதிரி மீடியாவுக்கு வந்து நம்ம வந்து வழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சியில வந்து ரீசெக்கிங்க்கு ஃபீஸ் வாங்குறாங்களா, அதை தடுக்கணும். அதே மாதிரி நீட்டு பிரச்சனையில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 6வது பாயிண்ட் வச்சிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோல 6 பாயிண்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கு. சும்மா அந்த நீ 200 கொடுத்தா நான் 400 தரேன், 500 கொடுத்தா 1000 தரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருக்கு, சிஸ்டத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, 6 பாயிண்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கு. இந்த சிஜேபி எவ்வளவு பெருசா ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மஹுவா மொய்த்ரா, கீர்த்தி ஆசாத்ங்கிற பெரிய பெரிய எம்பிலாம் நாங்களும் சிஜேபியில ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்துல நியூக்ளியர் பாம் வெடிச்சா கூட அதோட கதிர்வீச்செல்லாம் தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ற ஒரே ஜீவன் கரப்பாம்பூச்சி தான் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஏன்னா அதோட எக்ஸாஸ்கெலட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற வேலை இல்லாத சூழ்நிலையிலும் சோசியல் மீடியாவோட ட்ரோல்களை தாங்கிக்கிட்டு சர்வே பண்ற இந்திய இளைஞர்களோட சர்வைவல் இன்ஸ்டன்ட்க்கு இந்த கரப்பாம்பூச்சி கட்சி, ஐ மீன் சிஜேபிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க். இந்த சிஜேபி, ஐ மீன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்ப இருக்கிற சிஸ்டத்துக்கு ஒரு ஷார்ட் ஐடினே சொல்லலாம். இந்த சிஜேபியோட கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கொள்கையை பத்தி, ஐ மீன் மேனிஃபெஸ்டோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு.